ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு அவர் ஒருவனையல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. மல்கியா 2:15. கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் தனக்கென்று பக்தி வைலாக்கியம் பாராட்டுகிற மக்களை, தனி மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் மல்கியா 2:15 வாசித்தபடி தெய்வ பக்தியுள்ள ஒரு மனுஷனை இப்பொழுது பார்ப்போம். தேவன் மேல் பற்றுதலுள்ள வைராக்கியமுள்ள ஒரு மனிதனை இப்பொழுது பார்ப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். என்னாகமம் 25:6. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது, அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவிப்போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. என்னாகமம் 25:8. இன்றைக்கு சபைகளுக்கு தேவை பினேகாசைப் போல தேவ சமூகத்தில் பரிந்து பேசும் செயல்படும் வீரர்தான் தேவை. பிலேயாமின் போதகத்தால் இஸ்ரவேலர் தீட்டுப்பட்டு போயினர். எனவே இஸ்ரவேல் மக்கள் மேல் தேவ கோபம் பற்றி எரிந்தது. பினேகாஸ் தேவன் இஸ்ரவேலரை நிர்மூலமாக்காதபடிக்கு அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். என்னாகமம் 25:11. தேவன் அவர் உக்கிரத்தை விட்டு திரும்பினார். இன்றைய சபைகளிலும் குடும்பங்களின் மேலுள்ள தேவனின் கோபத்தை விட்டு நீக்கும்படி உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் தேவை. சபைகளில் உலக சிநேகமும் சிற்றின்பங்களும் ஆசாபாசங்களும் வேசித்தனமும் பெருகி வருகிறது. திறப்பின் வாசலில் நின்று கதறி ஜபிக்கும் மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவி ஆத்துமா சரீரத்தின் பாவத்தை போக்க பாவியின் பாவத்தை கூறி எச்சரிக்கும் தேவ பிள்ளைகள் தேவை. நீதிமான் தன் நல்ல வழியை விட்டு பாவத்தை செய்தால் எச்சரித்து கிறிஸ்துவண்டே வழிநடத்த பினேகாஸ் போன்ற தேவ மனிதர்கள் தேவை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. யூதா நிருபத்திலும் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடுபவர்களுக்கு ஐயோ என்கிறார். யூதா 11. மேலும் வெளிப்படுத்தினேரலி 14 வசனங்களில் பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதும்போது, நீங்கள் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இக்காலத்திலும் சபையில் இப்படிப்பட்டவர்கள் உள்ளனர். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் சீக்கிரமாய் அப்படிப்பட்ட மக்களிடம் வந்து அவர் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவார். இன்றைய சபைகளிலும் பிலேயாமின் பாவங்கள் மலிந்து கிடக்கின்றன. பிலேயாமின் வழியில் நடந்தால் கார் இருளில்தான் பங்கடைய வேண்டும். மற்றவர்கள் இடர நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. விசுவாசியே, நீ பினேகாசைப் போல திறப்பில் நின்று சபையிலுள்ள மக்களின் சீர்கேடுகளுக்காக அழுது புலம்பி உபவாசித்தால் தேவ கோபம் உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை விட்டு நீங்கும். பினேகாசைப் போல நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தால் உனக்கும் உன் பின் சந்ததியாருக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள பினேகாஸ்கள் சபைகளுக்கு தேவை. நீ உன்னை தேவனுக்காக அர்ப்பணிப்பாயா? பினேகாசைப் போல நாம் பக்தி வைராக்கியத்தோடும்
நல்லொழுக்கத்தோடும் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் மல்கியா 2:15 படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.